நெகேமியாவை குறித்து நாம் படித்து வருகிறோம். நெகேமியா புஸ்தகம் மிகவும் அருமையான ஒரு புஸ்தகம். அதில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நெகேமியா முதல் அதிகாரம் என்ன சொல்லுது? ஒரே வரியில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஒரே வார்த்தை. ஃபஸ்ட்டு அதிகாரம் என்ன சொல்லுச்சு? என்ன நம்ம பார்த்தோம்? ஜெபம் அல்லது உபவாச ஜெபம் இல்லையா? எருசலேமை குறித்த ஒரு தாக்கம் அவருடைய மனதில் இருந்தது. அதற்காக அவர் ஜெபித்தார். அந்த தேசத்தை பார்க்க வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது எப்படி இருந்தது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறார். எப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் என்பதை முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்ட அந்த இடத்தை அது கட்டப்படாமல் இருக்கிறது, மிகவும் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு தகுதியை இழந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும்போது அவருக்கு வருத்தமாக இருந்துச்சு. சே, இது எப்படி சாத்தியம்? எவ்வளோ நம்முடைய முன்னோர்கள் சாதாரண சம்பவமா? வரலாறு எவ்வளோ பயங்கரமானது! ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்தார். நம்ம அதை அப்படி விடுறது நல்லதில்லை. அதை உடனே சரி செய்யணும், சீர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள் நிச்சயமே பாக்கியவான்கள். வேதாந்தத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ஏசாயா புஸ்தகத்தில் பார்க்குறோம். எல்லாம் இடிந்து போன இதெல்லாம் திருப்பி கட்டுவதற்கான குணம் உடையவர்கள். இந்த குணம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, வெறும் கட்டடத்தின் மேலே கன்சர்னாக இருக்க மாட்டாங்க, மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கன்சர்ன். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையும் முன்னேறணும், இவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற ஒரு உள்ளம்தான் அந்த உள்ளம். அதுதான் வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம நேபாள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு காரியங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, சுகபோக வாழ்க்கை, ஊழல் அதிகரித்த ஒரு தேசமாக அது மாறி இருந்தது. அது கோபத்திற்கு உச்சத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 20க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா ஆப்புங்களெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு யூடியூப் போன்ற ஆப். அதனால் அந்த வாலிபர்களுடைய கோபம் உச்சத்துக்கு சென்றது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ சுகபோகமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே எல்லாம் தரமட்டமாக்கிட்டாங்க. அவங்களுடைய பார்லிமெண்ட், பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், அவங்க வீடுகள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாருமே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு ஒரு சிலர் கொலை செய்யப்பட்டு போனதை நம்ம பார்க்குறோம். ஒரு தேசம் எப்படி சீர்குலைந்து போகிறது பார்த்தீங்களா? நேபாள் ஒரு அழகான இடம். நான் நேபாள் தலைநகர்லேருந்து நேபாளுடைய எண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கு பார்த்தாலும் அழகு, எங்கு பார்த்தாலும் இயற்கை, பசுமை, அவ்வளோ அருமையான ஒரு தேசம் நேபாள். ஆனால் இன்றைக்கி அதை பார்க்கும்போது, நான் பார்த்த சில பில்டிங்ஸ் எல்லாம் பற்றி எரியும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சே, எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல் இது! இன்னைக்குன்னு இல்லை, அன்னையிலேருந்து இப்படி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இஸ்ரவேல் தேசத்தையும் அப்படியே பார்க்கும்போது மகா உயர்ந்த அந்த ஆலயம் அதெல்லாம் இடிக்கப்படும் போது அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. சில நேரங்களில் சில ராஜாக்கள் செய்கிற தவறுனால் அந்த தேசமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து செல்கின்றது, தண்டிக்கப்படுகிறது. எல்லாருடைய யோசிச்சு பாருங்க. இப்போ வீடே இல்லை நமக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம எங்கே போய் தங்குவோம்? என்ன சாப்பிடுவோம்? அடுத்தது என்ன? கவர்மெண்ட்டே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நமக்கு யார் கரண்ட் ப்ரொவைட் பண்ணுவா? யார் நமக்கு பணம் கொடுப்பா, சம்பளம் கொடுப்பா? நம்மளுடைய எண்ணமே, நம்மளுடைய தேசமே பாழா போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் மக்களுடைய எதிர்காலம்? எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்
அதை அனுபவித்திருக்கிறார்கள். அதனால தான் நெகேமியா அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் ராஜா அர்தசஷ்டாட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. பெர்மிஷன் ஒரு பக்கம் கேட்குறாரு, இன்னொரு பக்கம் பெர்மிஷன் கிடைத்த உடனே பொருள் கேட்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? 3வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அதையாவது சொல்லுங்க பார்ப்போம். 3வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? எல்லாரும் அலங்கம் கட்டப்படுது. அதில் யாரு வந்து கட்டுறா? எல்லாரும். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நெகேமியா அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில உதாரணம், மளிகை கடைக்காரர்கள், கோல்டு ஸ்மித், பிரபுக்கள், அப்படி நம்ம ஒன்றாக பார்த்தோம் இல்லையா? அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த அலங்கத்தை கட்டினார்கள். 4வது அதிகாரத்தில் தான் உள்ள நுழையுது. நல்ல அலங்கம் கட்டி வரும்போது என்ன வரும்? எதிர்ப்பு வரும். அது இயல்பு. அது வரலைன்னாலும் ஸ்பீடு குறைஞ்சிடும் இல்லையா? அதனால் எதிர்ப்பு நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சன்பல்லாத்தும் அவனுடைய டீம் என்ன செய்கிறாங்க? வருகிறாங்க. தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் இதை கேட்டபோது எரிச்சலாகி, நம்ம வீட்டை கட்டுறதுக்கு அவனுக்கு ஏன் எரிச்சல் வருது அது தெரியல, ஆனால் அவனுக்கு கோபம் வருகிறது. அவன் வந்து அலங்கத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தயார் பண்ண ஆரம்பிக்கின்றான். சரி, 5வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது உயர்ந்த காரணத்தினாலே, அதிகாரிகள் அதை அதிகமாக வசூலித்ததுனாலே எங்களுடைய பிள்ளைகள் அடிமைகளாக போகிறாங்க. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மீட்க முடியாத அளவிற்கு எங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க முறையிடுறாங்க. நெகேமியா அந்த டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்கிறாரு? குறைக்கின்றார். 6வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது மறுபடியும் எதிர்ப்பாளர்கள் வருகிறார்கள். நெகேமியாவை தனியாக அழைத்து பேசணும் அப்படின்னு சொல்லி வஞ்சகமாக அழைக்கிற அந்த அழைப்பை நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்தோம். அவர் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியலன்னு உடனே, நீ ராஜாக்கு விரோதமாக செயல்படுறியாமே அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. ராஜாக்கு விரோதமாக செயல்படுகிறாய் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதன் பிறகு நீங்கள் அந்த வசனங்களை எல்லாம் படித்தீங்க அப்படின்னா அவங்க லெட்ரு மேலே லெட்ரு போடுறாங்க. அந்த 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நெவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் செய்யும் நன்மைகளும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போனார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். ரொம்ப மைண்டை ட்ரபிள் பண்ணிக்கிட்டே, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படியே ஒரு லெட்டர் ஆஃப்டர் லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் சரியாக வேலை செய்யலை, நீங்கள் சரியாக கணக்கு முடிக்கலை, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு மென்டல் டார்ச்சர் மாதிரி ஆயிரும். இது என்ன இது அடிக்கடி இப்படி கடிதம் வந்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் பேங்க்லேருந்து வருதுன்னு வைங்க, சில நேரங்களில் நம்ம எங்கேருந்தாவது அலுவல் அல்லது பப்ளிக் இன்கம் டேக்ஸ் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இதை கட்டணும், நீங்கள் இதை செய்யணும். நாம் சில நேரம் கட்டிட்டு வந்திருப்போம், மறுபடியும் லெட்டர் வரும், நமக்கு கோபம் வரும் இல்லையா? இப்போ தானே கட்டிட்டு வந்தோம், மறுபடியும் என்ன இவங்க லெட்டர் அனுப்புகிறாங்க. மென்டல் டார்ச்சர். அந்த மாதிரி இந்த நெகேமியாவுக்கு இந்த தொபியா எழுதின கடிதம் இங்கிருந்து எழுதுறாங்க. உள்ள இருக்கிற யூதர்கள் என்ன செய்யறாங்க? தொபியாவுக்கு கடிதம் போடுறாங்க. தொபியா அங்கிருந்து கடிதம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பார்த்தோம் இல்லையா? இப்படி பார்த்தோம். ஆனாலும் நெகேமியாவுடைய லைஃப் பியூட்டிஃபுல்லா, சக்சஸ்ஃபுல்லா அலங்கத்தை கட்டி முடித்தார். ரொம்ப அருமையானது. ஆண்டவர் அவரோடு கூட இருந்து எதற்கும் செவி சாய்க்காமல், எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல் முன்னோக்கி சென்ற நெகேமியா. இப்போ 7வது அதிகாரத்துக்குள்ள நம்ம வர்றோம். 7வது அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 60க்கும் மேற்பட்ட வசனங்களில் பெயர்கள் தான் இருக்கும். நீங்கள் பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நிறைய இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் உபாகமம் புஸ்தகத்தில் பார்க்கலாம், நிறைய பெயர்கள் இருக்கும்.
அதுக்கப்புறம் மத்தேயுவில் பார்க்கலாம், நிறைய பெயர்கள் இருக்கும். இந்த பொதுவாக நம்ம வீட்டில் குழந்தை பிறந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பேரை தேடுவோம். பார்த்துருக்கீங்களா? அப்படி பேரை தேடுவதற்கு தான் இந்த பெயர் அட்டவணையும் உபயோகிப்போம். இல்லைன்னா இந்த பெயர்களெல்லாம் நம்ம ஒருவேளை 6வது அதிகாரத்தை வந்து படிச்சுக்கிட்டு வந்தோம்னா, இந்த 7வது அதிகாரத்தில் ஏப்பா இவ்வளோ பேரா, இந்த பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், பேசாமல் 8வது அதிகாரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லும். இது எதுக்கு நமக்கு பேர்? சில நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது இந்த சிம்ரன் அப்படின்ற ஒரு பேர், பைபிளில் சிம்ரன் பேர் இருக்குப்பா அப்படின்னு நான் ஒருத்தன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல த்ரிஷான்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, அப்போ எல்லாம் பைபிள்லேருந்து தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி பேர்லாம் இருக்குது. சிம்ரன் இருக்குது, த்ரிஷாவும் இருக்குது. இப்படி பேரை தேடுறதுக்கு தான் நம்ம இந்த பெயர் அட்டவணை என்ன செய்கிறோம், படிக்கின்றோம். ஆனால் இந்த பெயர் அட்டவணையை நெகேமியா ஏங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு? பைபிளில் பெயர் அட்டவணைகள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஏன் நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? என்ன காரணம், எதனால அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே அதை கவனித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பெயர்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியம் என்பதை கடைசியில் நம்ம முடிக்கும்போது அதை நம்ம சிந்திக்க போகிறோம். பெயர்கள் எல்லாம் ஏன் அவ்வளோ முக்கியம்? நீங்கள் உபாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 8வது அதிகாரம். உபாகமம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய ப்ராமிஸ். பொதுவாக அந்த 7வது அதிகாரமும் ப்ராமிஸ் தான். பட் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உபாகமத்தில் 8வது அதிகாரத்தை நம்ம கவனிக்கணும். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மோசேட்ட அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் என்னுடைய ஜனங்களை பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு நான் கூட்டி சேர்த்திருக்கிறேன். சொற்ப ஜனங்களா இருந்தவங்க இன்னைக்கு திரளான ஜனங்களா இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். இவங்களை அழைத்து வந்த விதம் ஆச்சரியமானது. எங்கேயும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நம்ம இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறோம். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. வீடு அவங்க கெட்டலை, ஏற்கனவே கெட்டின வீட்டில் இவங்க போய் சுதந்திரிக்கிறாங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஒரு பேர்டனை கூட கொடுக்கல, அந்த ஒரு கஷ்டத்தை கூட கொடுக்கல. சில நேரங்களில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா, அதான் சொன்னேன், நான் ஒரு பழைய வீட்டில் அண்ணா நகரில் இருக்கும்போது அந்த பேங்க்லேருந்து ஒருத்தர் வந்து ஃபுல்லாக கதை சொன்னார் என்கிட்ட. இந்த வீடு இடித்து நாங்கள் ஒரு 3 வீடு எடுத்துக்குவோம், உங்களுக்கு ஒரு 3 வீடு தருவோம், வித் கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டு ஹவுஸு, லிஃப்ட் எல்லாம் உங்கள் சாதகமாக வைப்போம், அப்படி இப்படின்லாம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணான் என்னைய. நல்லா கதை கேட்டேன். கதை கேட்டுட்டு இதை அப்படியே நான் ஓனர்கிட்ட சொல்கிறேன்னு. அவன் அப்படியே முறைச்சான் பாருங்க என்ன. அப்போ நீங்கள் ஓனர் இல்லையான்னா, இல்லைங்க நான் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னு. அப்போ யோசித்து பாருங்க, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். அவன் சொல்கிறான், நீங்கள் அது வரைக்கும் வெளியில் வாடகைக்கு இருப்பீங்கல்ல, அதை கூட நாங்கள் லீஸில் உங்களுக்கு வீடு எடுத்து தரோம், நீங்கள் அங்கே போயிருங்கன்னா. கேட்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம சொந்த வீடு இல்லையே, இது வாடகை வீட்டிலலாம் இருக்கும் அப்படின்னு கடைசியில் அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் ரொம்ப வேதனைப்பட்டான். கடைசியில் கார்டை கொடுத்துட்டு, நீங்கள் அவர் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கு எல்லாமே அப்படி ப்ரொவைட் பண்ணிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி ஒரு கம்பெனி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அப்படின்னா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள அப்ரோச் பண்ணி, பொதுவாக அந்த சங்கர் சிமெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வேலையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியை உட்கார வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன டைல்ஸ் இருக்கணும், செவர் என்ன கலரில் இருக்கணும், கபோர்டு எப்படி இருக்கணும், உள்ளே என்னென்ன மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், என்ன கார் இருக்கணும், ஃபேன் எப்படி இருக்கணும், ஏர் கண்டிஷன் எந்த கம்பெனி, இப்படி எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு உங்கள் கையில் ஒரு நாள் சாவியை கொண்டு வந்து கொடுப்பான். பழைய வீட்டை அப்படியே மறந்துடணும், பழைய காரியங்கள் எல்லாம், பழைய கார், பழைய நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் போயிருக்கிறாங்க. அப்படி புது வீடு அப்படி திறந்து அங்கே என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் அவன் உள்ளே வச்சுருப்பான்.
அதுக்கு இத்தனை கோடின்னு உங்கள்கிட்ட வாங்கிடுவான். ஆண்டவர் அப்படி செய்யலையே இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, இலவசம். இந்த மக்களை கொண்டு வந்து எங்கேயோ கடந்து மிருகங்களைப் போல வேலை செய்த இந்த மக்களை அவ்வளோ அழகா கொண்டு வந்து ஒரு தேசத்தில் குடியிருக்க செய்து இப்போ அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறார், வாக்கு தத்தங்கள் கொடுக்குறார். எப்பா நீங்கள் இப்படி இப்படிலாம் இருக்கணும்ப்பா, வேற வழி இல்லை. நான் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க, தாறுமாறாக நடந்தீங்க, ரூல்ஸ் இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு ரூல்ஸ் வந்துருச்சு. ஆண்டவர் உங்களுக்கு அந்த மேனுவல் புக்கை திருப்பி என்ன செய்கிறாரு, தூசி தட்டி இப்படி இருக்கணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை செஞ்ச ஆசீர்வாதம், இதை செஞ்ச சாபம் அப்படின்னு அந்த மக்களுக்கு மறுபடியும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொண்டு அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஆண்டவருடைய காரியமே நம்முடைய வாழ்க்கை பழைய காரியங்களை என்ன செய்யணும், நினைக்கணும். நாம் எப்படி வழி நடத்தி வந்தார், நம்ம எங்கிருந்து வந்தோம். சில நேரங்களில் சிலர் அதை நினைப்பதில்லை. ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்த பிறகு பின்னால நாட்களையும் பின்னாடு நம்மை தூக்கி விட்டவர்களையும் சிலர் என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. ஆண்டவர் அழகா சொல்றார், நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஸ்ட்ரெயிட்டாக சொல்றார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த ஒரு சுத்தி வளைச்செல்லாம் கடவுள் பேசலை. என் கட்டளைகளை நீ கைக்கொள்ளு, உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன், எல்லாத்தையும் தர்றேன், மாதுளம் பழங்கள் தாரேன், எண்ணெயும் தாரேன், எல்லாத்தையும் தாரேன், உனக்கு நான் ஒரு குறை வைக்க மாட்டேன். ஆனால் நீ என்ன செய்யாத, என்னை மறந்துடாத, என்னை நினைத்துக்கொள். எப்பொழுதுமே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ மறந்து உன்னுடைய ஐஸ்வர்யம் பெருகும்போது இதை என்னுடைய பலத்தினால் நான் இதை பெருக்கினேன்னு சொல்லாத. உன்னுடைய பிள்ளைகள் பெருகும்போது என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே கர்த்தரால் எனக்கு கொடுத்த பரலோகத்தின் ஈவு என்று சொல்லணுமே தவிர என் பிள்ளைகள் என்று கூட நீ என்ன செய்யாத, சொல்லாத. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல். எல்லாத்தையும் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, ஒருவேளை நீ அதை மறந்துட்டேன்னா நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிறார். போன தடவை நம்ம பார்த்தோம், ஒருவேளை நீ என்னை மறந்துட்டேன்னா நான் உன்னை என்ன செய்வேன், சிதறுண்டு போக பண்ணுவேன். நீ எப்போ உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாயோ அப்பொழுது பூமியின் எல்லைகளில் இல்லை எல்லா இடத்துலேருந்து நான் உன்னை என்ன செய்வேன், கூட்டி சேர்ப்பேன். இது இஸ்ரேல் மக்களுக்கு நன்றாய் தெரியும். ஏங்க, நம்மளை வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தாருன்னு உன் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ இதை சொல்லாமல் இருந்திருப்பியா? நிச்சயம் சொல்லியிருக்கணும். அதனால தான் நெகேமியா தொடப்படுகின்றார். நிச்சயம் ஆண்டவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினா கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஆபிரகாமுடைய அந்த வழிநடத்தலை இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே அறிந்திருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்து எத்தனை வருஷம் காத்திருக்கிறார் ஆபிரகாம்? சுமார் ஒரு 13 ஆண்டுகள். என்ன நடக்குது? ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்யலையே. சாராளம்மா அப்படியே யோசிக்கிறாங்க, அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆண்டவர் நடந்துக்கலையே, அவருடைய உடன்படிக்கை எங்கே அவர் இன்னும் நமக்கு கொண்டு வரலையே, வயசாயிட்டு போகுது. ஏன்? அதனால தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு, வயசாயிட்டு போகுது. ஏன்னா ஆண்டவர் ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது அவர் அந்த ப்ராமிஸை கொடுக்கும்போது சாரால் தன்னுடைய கூடாரத்திலே நகைத்தாள் என்று நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த வயசில் எனக்கு குழந்தையா? நகைத்தாள். கர்த்தர் அதை கேட்டு சாரால் அங்கே நகைத்து கொண்டிருக்கிறாள்னு சொல்கிறார். அப்போது அசாத்தியமான காரியத்தை கர்த்தர் சாத்தியமாக மாற்றிக்கொண்டு உடன்படிக்கை சொன்னதுதான்
எங்கேயும் மாற்றம் கிடையாதுன்னு ஆண்டவர் அழகாக வழிநடத்திட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம். ஏன் அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்க, இந்த மக்களை பாபிலோன் ராஜாவினுடைய கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது எவ்வளவு வேதனையோடு அந்த மக்கள் அந்த தேசத்தை விட்டு கடந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு நேபாளை பார்க்கும்போது நேபாள் பற்றி எரிகிறது அப்படின்னு செய்தி பார்க்குறோம். அன்னைக்கு எருசலேம் அப்படி தானேங்க பற்றி எரிந்தது. எவ்வளோ வேதனையோடு வீடுகளெல்லாம் விட்டுட்டு அந்த மக்கள் போயிருப்பாங்க, அடிமைகளாக போயிருப்பாங்க. அந்த ராஜாவுக்கு நேர்ந்த கதி என்ன? இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மீண்டும் மனம் திரும்புதல். அதே வீராப்பிலையும் அதே விரப்புத்தன்மையிலையும் அதே வைராக்கியத்திலையும் இருக்காதீங்க. ஆண்டவர் கெஞ்சி கேட்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் மனம் திரும்புதல். நீங்கள் இந்த பாவத்தோடு நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. நான் செய்த காரியம் சரி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எத்தனை முறை போராடினாலும் அதில் நான் உறுதியாக நிற்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. ஏன் அப்படின்னா அப்படி இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மற்றவர்கள் கையில், அந்நியர்கள் கையில், புறதேசத்தார் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா பயந்து கர்த்தரின் இது அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் அதை நான் கேட்டுகிட்டே வந்தேன். அப்போ என் பிரசங்கத்துக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கே அப்படின்னு சொல்லி சகோதரர் பென்னிட்ட நான் கேட்டேன். ரொம்ப அழகான பாட்டு, எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். ஒருவேளை ஸ்க்ரீனில் வரும்னு நினைக்கிறேன், வந்துருச்சு இல்லையா? பாருங்கள், அந்த ரொம்ப பியூட்டிஃபுல் டியூன். பிரதர் பென்னியுடைய இசையில் நம்ம அதை கேட்போமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், சரியா? பயந்து கர்த்தரின் பாதையதினில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதையதினில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்தே பலனை உண்பான். முயன்று உழைத்தே பலனை உண்பான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பாதையதினில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். உன்னதற்கெனிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் வளரும். உன்னதற்கெனிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். என்னரும் நலங்கள் இல்லத்தில் புரிவாள். பயந்து கர்த்தரின் பாதை பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே. ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே. மேலே வேளானல்ல பாலருன் பாலே. மேலே வேளானல்ல பாலருன் பாலே. மிகவும் கழித்து வாழ்வர் அன்பாலே. பயந்து கர்த்தரின் பாதைதனில் அணிந்து நடப்போன் பாக்கியவான். கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில் அதை கட்டுவோர் முயற்சி வீண். கர்த்தருன் வீட்டை
அதை கட்டுவோர் முயற்சி வீணாமது. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை, பயந்து கர்த்தரின் பாதையதில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? இது எத்தனாவது சங்கீதம்? 128வது சங்கீதம். ஒருவன் பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் அவன் பாக்கியவான். எவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான். எப்படி பயப்படுறது? இந்த பயம் என்றால் என்ன? இன்னைக்கு உபாகம புஸ்தகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் மோசையின் மூலமாய் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி. எப்படி கீழ்ப்படுகிறது? பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன். இன்னைக்கு வார்த்தை ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அப்படின்னா என்ன ஒரு காரியம் இருக்குது ஆண்டவர் சொல்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு ஐயா சொன்னாங்க, ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2 காசு என்ன செய்கிறாங்க அங்கு போடுறாங்க. அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சாட்சியாக ஆண்டவர் சொல்கின்றார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பவுலார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான காரியங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. உதாரணமாக அது என்னது? தசம பாகம்னு வச்சுக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதை எங்க கொண்டு வந்து செலுத்து? கர்த்தருடைய ஆலயத்தில், பண்டக சாலையில் கொண்டு வந்து செலுத்து. நீ அதை செலுத்தலைன்னா நீ என்னங்கிறத ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை வஞ்சிக்கிறாய் என்று சொல்கின்றார். அது கர்த்தருடைய காரியம். அது கர்த்தர் கொண்டு வந்து நீ செலுத்து. அது எங்க போகுது எங்க வருது அது உனக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துட்டாலே அந்த கிரெடிட் நமக்கு என்ன செஞ்சிடும்? நம்ம ஃபேமிலி அக்கௌண்ட்ல விழுந்துடும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது எங்கே போகுது, என்ன செய்யுது, அதை விட இவங்களுக்கு கொடுக்கறத விட இங்கே கொடுக்கலாமேன்னு டைரக்ஷனை மாத்திரம் பாருங்க. அப்போ யாருடைய வார்த்தை மாறுது? கர்த்தருடைய வார்த்தை மாறுது. அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? அதனால் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போகிறது. அதன் பிறகு மிகப்பெரிய, நீங்கள் தசம பாகம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நமக்கு. இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம காரு போய் இடித்த பிறகு தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம். நீங்கள் தசம பாகம் வச்சிங்கன்னா நம்ம காரு போய் இடிக்காது, நமக்கு எந்த சேதமும் இந்த உலகத்தில் கிடைக்காது. தசம பாகம் என்பது ஆண்டவர் பரலோகத்தினுடைய இன்சூரன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 10ல் ஒரு பாகத்தை நீ எனக்கு வைத்து விடு, அதை தொடாத அப்படிங்கிறாரு. அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. அதுல என்னுடைய ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்? 10ல் ஒரு பாகத்தை இன்னைக்கு தசம பாகமா செலுத்துறோமா? அப்படி செலுத்தல அப்படின்னா நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இப்படி நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் எழுதி பாருங்க. ஒவ்வொரு காரியத்தில் நேற்று தம்பி அழகா சொன்னான், டீ காஃபி நம்ம மைண்டு, நம்மளுடைய மனதின் வலிமை, மூளையின் வலிமையை நம்ம பெருக்கணும். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகிறவங்க. ஆனால் நம்ம மூளையின் வலிமையை பெருக்காதபடி அப்படி ஏனோ தானோ பரவாயில்ல, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யும்? தாண்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? நமக்கு தருவார். அது ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பிள்ளைகள் ஓய்வு நாள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும், உன் வேலைக்காரன் ஆனாலும், வேலைக்காரி ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அது பழைய ஏற்பாடு தானே. அது எதுக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம கொண்டு வரணும்? அது எப்போவோ ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது தானே. நமக்கா சொன்னார்? நமக்கு சொன்னாருங்கிறவங்கலாம் கை தூக்குங்க பாப்போம். எனக்கே குழப்பமா இருக்குது. நமக்கு சொன்னாரா? இல்லை பழைய ஏற்பாட்டில் சொன்ன அவங்கள கொஞ்சம் பார்க்கலாமே. பழைய ஏற்பாடு தானே, அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே சொன்னார். நமக்கு சொல்லலையே, கொஞ்சம் கை தூக்குங்க பாப்போம். அப்போ அது உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தில் நீ கவனமாயிரு.
சூரியன் அஸ்தமிச்சாச்சு அப்படின்னா நீ கடைக்கு போகணும், டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு, செத்து போக மாட்ட, திரும்பி போயிரு வீட்டுக்கு. சூரியன் அஸ்தமான பிறகும் போய் ஹோட்டல்ல போய் 4 பரோட்டா, கொத்து பரோட்டா வாங்கிட்டு நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டில் சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்கிறார் ஆண்டவர். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்ம துணிஞ்சு செய்கிறோம் பாருங்க சில தவறுகளை. இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு ஆலயத்துக்கு வரணும், இது கர்த்தருடைய நாள், இதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் ஓய்வு நாள்ல உங்க பிள்ளைகள் வேலைக்கு போறாங்க? இப்ப நிக்கலன்னா எப்ப நிக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ துணிஞ்சு போன அப்படின்னா, எப்பா எல்லாரும் அழிஞ்சாம்பார், அந்த மாதிரி நீ அழிவேன்னு நான் சொன்னா என்ன இருந்தாலும் சபிக்கிறாம்பிங்க. பைபிள்ல தானே போட்டிருக்கு, நான் சொல்லலை. இன்னைக்கு அந்த பெரிய தவற இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததுனால இவைகள் எல்லாம் கர்த்தர் திருஷ்டாங்களாக வைத்து நமக்கு என்ன செய்கிறார், சுட்டி காட்டுகிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரத்தின் கடைசி வார்த்தையை படிங்களேன். 21வது அதிகாரத்தின் கடைசி வார்த்தை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இருக்கிறதோ, நெகேமியா அந்த அட்டவணையை கொண்டு வர்றாரு. அதுல யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறாரு. அங்க எல்லாருடைய பெயரும் வருகிறது. அதுதான் அந்த அட்டவணை. அந்த அட்டவணை அவருக்கு கிடைச்சதுனால தான் வேலை சுலபமா மாறுச்சு. அவர் அந்த அட்டவணையை தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான், ஓ அப்போ இந்த வீட்டில் இவங்களா, இந்த வீட்டில் இவங்களா, இந்த வீடு இவங்களுக்கு சொந்தம், இந்த தெரு இவங்களுக்கு சொந்தம், இவங்களுடைய இடம், இவங்களை பாடகருடைய இடம், இது லேவியருடைய இடம், இது ஆசாரியருடைய இடம், இது பொது ஜனங்களுடைய இடம் அப்படிங்கிறத பிரிக்கிறதுக்கு அந்த அட்டவணை அவருக்கு தேவைப்பட்டது. ரொம்ப குழம்பி போயிருந்தார். கர்த்தர் சரியான நேரத்தில் அந்த அட்டவணையை தூக்கி கையில் கொடுக்குறாரு. பேரை படித்து பார்க்குறாரு. அப்பா எவ்வளோ பேர், எங்கே போனாங்க இவங்க எல்லாம்? இவங்களை எல்லாரும் திருப்பி குடியேற்றணுமே. அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டோம், ஆனால் வீடுகள் கட்டப்படவில்லையே. அப்போ வீடுகள் கட்டப்படணும் அப்படின்னா நான் மறுபடியும் போய் அர்த்த சஸ்டாட்டர் ரிப்போர்ட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது 2 பேரை விட்டுட்டு போகிறாரு. அனானியா, 2 பேர் என்ன, ரெண்டாவது ஆனானியையும் அனனியாவையும் விட்டுட்டு போகிறேன். இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக நான் பார்த்ததில் அவங்க 2 பேரும் நல்ல வேலை செஞ்சாங்க. அதனால் அந்த 2 பேரை விட்டுட்டு போகிறேன், அவங்க என்னுடைய வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், அட்டவணையின்படி இஸ்ரவேல் அங்கே பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய, மேதிய பெர்ஷிய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அழகாக கூட்டு வந்து குடியேற்றுறார் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் அவர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் என்ட்ரி ஆகிட்டே இருக்கணும். ஏன் நெகேமியாவுடைய காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ அழகாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்லாம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இங்கே நான் அட்வென்டிஸ்ட்னு சொன்ன குதிச்சாலும் சரி, இங்கே நான் பிறந்ததுலேருந்து ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னாலும் சரி, தலகீழ நான் நின்று நான் இந்த பைபிளை படித்தவேன்னாலும் சரி, ஒன்றும் எடுபடாது. ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்குதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி யார் நடக்கிறாங்களோ, கர்த்தர் சொன்னபடி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான். யாராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன். ஆனால் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் சில நேரங்களில் மெய்யாகவே அப்படின்னா ஆணித்தரமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதை கீழ்ப்படியணும், கடைபிடிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எப்பா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் தடுமாறிட்டான். அதனால தான் ஆகார், இஸ்மவேல் என்ற ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்தது, வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் கரெக்டாக பைபிளில் பார்க்கலாம், நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இப்போ இந்த சந்ததி நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாயானால், ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் இருக்குமானால், நான் கட்டுகிற அந்த ஸ்தலத்திலே
நீயும் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம அதில் கரெக்டாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, இன்னைக்கு எதெல்லாம் நம்ம விடணும் அதெல்லாம் விடலை, எதெல்லாம் விடாமல் இருக்கிறோம் அதில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி, மனம் திரும்பி உணர்ந்து. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அந்த டைம் கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோ நாள், 100 வருஷத்துக்கு மேலே அப்படியே உணர்றாங்க, தப்பு செய்கிறாங்க. நாங்கள் செஞ்ச தப்பு, அந்நிய தேவர்களை வணங்கணும், எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போச்சு. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் உணர்ந்து உணர்ந்து வந்தால் ஆண்டவர் பேதுரு மூலமாக அழகாக சொல்கிறார், நான் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். எப்போ? உணராமல் வந்த நோ யூஸ். அதே மைண்ட் செட்டில் இருந்தோம், ஆண்டவர் எங்களை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா நோ யூஸ். கொண்டே வர மாட்டார். இன்னும் 4 வருஷம், இன்னும் 400 வருஷம் அப்படின்னு தான் விட்டுருவார். என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தான் செய்தது தவறு, ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு கேட்டாங்களோ, அப்போதான் நெகேமியா மைண்டில் ஒதுக்கிது, நம்ம எல்லாம் திரும்பி போனோம், இது நம்முடைய இடம் அல்ல. யோசித்து பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை துணிகரமாய் மீறி நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான என் பேர் தாக்கலாச்சோ அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறோம். டக்குன்னு அந்த பாட்டுடைய நம்பரை கிறிஸ்டியமா எடுங்க பார்ப்போம். என் பேர் தாக்கலாச்சோ, என் பேர் பரலோகத்தில் இருக்குதா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் சேர்வதற்கு ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் தாக்கலாச்சோ, என் வீடு அங்கே இருக்குதா, ஆண்டவர் எனக்காக கட்டி இருக்கிற அந்த வீடு கம்ப்ளீட்லி ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், என்னென்னலாம் செஞ்சுருக்காரோ எனக்கு தெரியல, அது எவ்வளோ கோல்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரோ நமக்கு தெரியல, ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த வீடுகளை செய்திருப்பார். அவர் மாஸ்டர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, அவ்வளோ ஞானம் நிறைந்த தேவன், உலகத்தை எவ்வளோ அழகாக அந்த யூனிவர்ஸை படைச்ச தேவன் எனக்குன்னு நான் விரும்புகிற ஒரு வீட்டை தர்றாருன்னு அவர் எவ்வளோ அழகாக அதை செஞ்சுருப்பார். யோசித்து பாருங்க. ஏங்க அந்த காசு கொடுத்தா இந்த உள்ளவே நமக்கு வீடு அவ்வளோ பிரைட், அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னா, நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ள தேவன், இந்த இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் சொத்துக்கெல்லாம் அதிபதி எனக்கு செஞ்சு வச்சா எப்படி? யோசித்து பாருங்க. தனித்தனியாக நீங்கள் யோசித்து பாருங்க. உங்கள் மனசில் நீங்கள் எந்த அளவிற்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசிப்பார். எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம ஏமாத்துறோமோ அந்த அளவுக்கு அவரும் ஏமாத்துவார். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வஞ்சிக்கிறோமோ ஏமாற்றுகிறோமோ ஒரு நாளும் பரலோகத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இன்னைக்கு போகக்கூடாது, ஓய்வு நாள்ல வேலைக்குன்னா நிற்கணும், நிற்க துணிவு இருக்கணும். அந்த துணிவு இருக்கா? இன்னைக்கு சபையில் எத்தனை பேர், குடும்பத்தார் எத்தனை பேர் இன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம அட்வென்ட் திருச்சபை ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஆனால் இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு, நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்படிங்கிறார். இந்த எரிச்சலை காட்டுற நேரத்தில் நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏங்க அவர் தாங்க வழி, இந்த வேலையை விட்டால் எனக்கு வழி கிடையாதா, நானே வழிங்கிறார். என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறார். நான் தான் எல்லாமே அப்படிங்கும் போது ஆண்டவரே இல்லாமல் நம்ம வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டாதானே இன்னைக்கு நம்மளால் முடிவெடுக்க முடியும், ஆண்டவரா உலகமா அப்படின்னு. சின்ன காரியம் இது. இந்த மாதிரி பட்டியலிட்டோம் அப்படின்னு வைங்க, எவ்வளோ காரியத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்தில் என் பேர் இருக்குதா? 7வது அதிகாரத்தில் இத்தனை பேர் இருக்குது அப்படின்னா பரலோகத்தில் என் பேர் இருக்கணும் இல்லையா? 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் மீட்டு வரக்கூடிய அந்த பிள்ளைகள், உணர்ந்த பிள்ளைகள், நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் தவறு அப்படின்னு அந்தந்த சந்ததி எல்லாம் எத்தனை 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 பேர் அவர் அப்படி லிஸ்ட் போடுறாரு. இத்தனை சந்ததிகளையும் அந்த மார்க்கத்தையும் அந்த குடும்பத்தையும் நம்ம என்ன செய்யணும், கொண்டு வந்து இங்கே சேர்க்கணுமேங்கிற ஒரு அட்டவணையை கையில் எடுத்த உடனே நெகேமியாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். கொண்டு வந்து எல்லாரையும் சேர்க்கிறாருங்க. நம்ம 8வது அதிகாரத்தை படிக்கும்போது இன்னும் அழகாக ஆண்டவருடைய வழிநடத்தல். 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அட்டவணை நீளும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் அந்த 7வது அதிகாரத்தில் வீட்டில் போய் படிங்க. இது பேர் தானே மிஸ் பண்ணாதீங்க. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா
அடுத்தது நம்ம படிக்கும்போது ஒவ்வொன்றும் நமக்கு 9வது அதிகாரத்தை படிக்கும்போது ரொம்ப புரியும். எதனால 7வது அதிகாரத்தில் இவ்வளோ அழகான அட்டவணையை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத 9வது அதிகாரத்தை படிக்கும்போது நமக்கு புரியும். அதனால் வீட்டில் போய் நம்ம படித்து பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய பெயர் பரலோகத்தில் இருக்கும்படி நமக்கு உதவி செய்வார். எப்போ? அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது. என்ன பாட்டுமா? நம்பர் சொல்லுங்க. 134வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். 134வது பாடல் பாடும்போதே நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம், ஆண்டவரே என் பெயர் பரலோகத்தில் இருக்குதா? என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குதா? நான் உமக்கு உண்மையாக ஜீவிக்கிறேனா என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நம்ம மனசை என்ன செய்யணும்? அவரோடு கூட இணைந்து நம்ம பேசணும்.